ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين لمن شاء منكم أن يستقيم. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفا. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய நகரினுடைய இந்த ஜாமியா மஸ்ஜிதில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் தங்களது அருள் நிறைந்த நாவுகளால் திருக்குரான் ஷரீஃபை துவக்குகிற ஒரு நல்ல வாய்ப்பினை, இன்னொரு பக்கம் திருக்குரானை நிறைவு செய்திருக்கிற நமது பிள்ளைகளை மீண்டும் இங்கே
ஆயாத்துக்களை ஓதி நிறைவு செய்ய வைக்கிற ஒரு பாக்கியம் நிறைந்த நிகழ்வை சிறப்பான இந்த மக்தபுகளின் பொறுப்பாளர்களும் பேராசிரியர்களும் இதிலே தங்களுடைய பூரணமான கவனத்தை செலுத்துகிற நிர்வாக பெருமக்களும் இணைந்து ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இது அல்லாஹ் நம்மீது செய்த அளப்பெரிய கருணை. தொடர்ந்து இந்த பணியை அல்லாஹ் செம்மையாக செய்ய வைப்பானாக. சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் சங்கைமிக்க உஸ்தாதுமார்கள் எல்லாருடைய பெயரையும் சொல்ல வேண்டும், நேரம் ரொம்ப சுருக்கம். அருமையான பேராசிரியர்கள், வழிகாட்டிகள், சங்கைமிக்க நமது பள்ளியின் இமாம் ஹதரத்து பெருந்தகை, சிறப்பான இந்த நிர்வாகத்தினுடைய தன்னடக்கம் நிறைந்த தலைவர் ஹபீபுல்லா சாய் போன்றவர்கள், என்னோடு வருகை புரிந்த பல பகுதியினுடைய முரீதுகள் எல்லோருக்கும் நான் துவா செய்து, அன்பர்களே, வாழ்க்கையில் எந்த காலத்திலும் அவன் அருள் பார்வை படாமல் நான் எந்த ஒரு இலக்கையும் அடைந்துவிட முடியாது. அவனுடைய அருள் பார்வை பட்டவர்கள் மாத்திரமே மண்ணில் மிளிர முடியும், ஜொலிக்க முடியும். பாக்கியம் நிறைந்த திருக்குர்ஆனோடு அழகிய தொடர்பை எல்லோராலும் பெற முடியாது. எல்லோரிடத்தில் இருந்தும் இந்த ஹிதுமத்தை அல்லாஹ் வாங்குவதும் இல்லை, வாங்க பிரியப்படுவதும் இல்லை. எல்லோரிடத்திலும் வாங்குவதில்லை. ரொம்ப தகுதியான பல பேர்களுக்கு நசீபே கிடைக்கவில்லை. அருள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. சாலிஹீன்களின் வீட்டில் வளர்ந்த பிள்ளைகள் குர்ஆனோடு அழகிய தொடர்பை பெறவும் முடியவில்லை. அவன் பார்வைப்பட வேண்டும், அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவன் பார்வைப்படவில்லை என்றால் இந்த பாக்கியம் மிக தூரம். இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் வாழ்த்துவேன். அல்லாவின் பார்வை பாக்கியமான நமது பிள்ளைகள் மீது பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ, இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ. கருணை உள்ள ரப்பு உங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்திருக்கிறான். பாக்கியமான பார்வைப்பட்டவர்கள்தான் என் அன்பு பிள்ளைகளை நீங்கள். திருக்குர்ஆன் நூருன் லிதாலிஹி வ ஹுதா லில்லால் வ ஷிஃபா லில் அலீல் வ ஹாஃபிதுன் லிகாரி. ஞாபகம் வையுங்கள், திருக்குர்ஆன் அதை ஓதுபவர்களின் வாழ்க்கையின் வெளிச்சமும் ஒளியும். குர்ஆனை நீங்கள் ஓதுவீர்களா, உங்கள் வாழ்க்கையில் இனி இருளே இல்லை, வெளிச்சமும் ஒளியும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எங்கள் பயணங்களில் நிம்மதி பெறுகிறோம். ஊரை விட்டும் புறப்பட்டால் நிம்மதி. நாங்கள் பிறந்து வளர்ந்த காலத்தில் எங்கள் பெற்றோர்கள் செய்த கிருபை, சின்ன வயதில் என்னை ஹாஃபிலாக்கினார்கள். இன்றைக்கு நிம்மதி. எங்களோடு பாதுகாப்பாக திருக்குர்ஆன் இருக்கிறது. கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைத்தால் எங்கள் நாவுக்கு கிடைக்கிற அருள் என்ன தெரியுமா? அந்த பேரொளிக்குள் நாங்கள் புகுந்து விடுகிறோம். எங்கள் உடலெல்லாம் அந்த பேரொளியை அல்லாஹ் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க செய்கிறான். நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைக்கு கரம் பற்றி பையத்தாகிறார்கள் என்றால் இங்கே ஒளி பிறக்கிறது. அந்த ஒளி சொந்த ஒளி அல்ல, நூருன் லிதாலி. குர்ஆனை ஓதுபவர்களுக்கு அது ஒளியையே கொடுக்கும் என்றார்கள். வாழ்க்கையில் பேரொளி குர்ஆன். ஞாபகம் வையுங்கள், வ ஹுதா லில்லால். தடம் புரண்டு போகிறவர்கள், வழிதடம் தெரியாதவர்கள், வழிகேட்டையே தேர்ந்தெடுத்தவர்கள், அல்லாஹ் அவர்கள் மீது ஒரு பார்வையை கொண்டு குர்ஆனை ஓத வைத்தால் அவர்கள் வழிதடம் எந்த வழியில் புரண்டாலும் ஹிதாயத்தின் வாரிசுகளாக ஆக்கப்படுவார்கள். ஹிதாயத்தின் வாரிசுகள். ஹுதா லில்லால். வழிகேட்டில் இருக்கிறவங்களை கூட அல்லாஹ் ஹிதாயத்தில் கொண்டு வச்சிருவான். அவன் பார்வைப்படணும், அவ்வளவுதான். அல்லாஹ் நமக்கும் நம்ம சந்ததியர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஷிஃபாவுல் லில் அலீல். ஆயிரம் நோயாளிகளை திருக்குர்ஆன் குணப்படுத்திவிடும்.
குர்ஆனை ஓதுனா ஷிஃபா. ஒனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, ஆரோக்கியம் அளிப்பதை நாம் உங்களுக்கு உலகத்தில் கொடுத்தோம். திருக்குர்ஆன் ஷிஃபா. ஓ ஷிஃபாவுல் லிமா ஃபிஸ் சுதூர். இன்னொரு ஆயத்தில் வான்மறையில் அல்லாஹ் சொல்வான், குல் யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். இதய நோயை குணமளிக்கும். உலகத்தில் மருத்துவர்கள் குணம் கொடுக்காத நோய் இதய நோய். இதய நோய்னா ஹார்ட் அட்டாக்கை சொல்லல, ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோயை சொல்லல. இதயத்துக்குள்ளே இருக்கிற மனித சிகிச்சைக்கு அப்பாற்பட்டு மாசுபட்டு போன நோய்கள், பொறாமைகள், காழ்ப்புணர்ச்சிகள், விரோதங்கள், காமங்கள், இச்சைகள், அக்கிரமமான குணங்கள், முருட்டு சுபாவங்கள், எத்தனை உயர்ந்த மனிதர்களும் அல்லாஹ்வின் நெருக்கத்திற்கு போக முடியாமல் தடை செய்யப்பட்ட நோய்கள். நாங்கள் பையத்தை கொடுத்தா முதல்ல செய்கிற வேலை திக்ரு, அடுத்து கல்பு நஃப்ஸுக்கு பயிற்சி தான். முஹாசபத்துன் நஃப்ஸு, முஆகபத்துன் நஃப்ஸு, முஆத்தபத்துன் நஃப்ஸு, நஃப்ஸு சார்ந்த பயிற்சிகள். ஏன் இல்லை என்றால் மனிதன் அதில் தான் போயிட்டு இருப்பான். அவன் வளர்ச்சி இவனுக்கு பிடிக்காது, இவன் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்காது, அவன் நல்லா இருந்தால் இவனுக்கு பிடிக்காது, இவன் நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பேர் வந்தால் இவனுக்கு பிடிக்காது, புகழ் வந்தால் பிடிக்காது. கல்வி ஞானம் எல்லாம் இருக்கும், ஆனால் கல்பு அசிங்கப்பட்டு கிடக்கும். கல்வி இருக்கும், ஹதீஸின் விளக்கம் இருக்கலாம், 1000 முறை குர்ஆனை பார்த்திருப்பார், கல்பு மௌத்தா போயிடும். வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். இதய நோய்க்கும் திருக்குர்ஆன் ஷிஃபா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் குர்ஆனோடு ஒரு அழகிய தொடர்பு நசீபாக்குவானாக. கொஞ்ச நேரம்தான், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளால் உங்கள் இதயத்தில் சிலதை நான் பதிவு செய்தாக வேண்டும். நீண்ட பயணம், நீண்ட பயணம். அல்லாஹ்ட்ட கேட்கிறது, என்னை கொண்டு அங்கே பிரயோஜனம் வெளிப்பட்டால் மாத்திரம் நீ என்னை பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும். பிரயோஜனம் இல்லைன்னா இங்கே நிப்பாட்டி வச்சிரு. எங்கே இல்லை, எங்கே போகிறதா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு தான் பயணம். வெறுமின பயணம் செய்து என்ன ஆக போகுது? உலகம் காலடியில் 1000 முறை முத்தமிட்டது, காலடியில் 1000 முறை முத்தமிட்டது. உலகத்தில் நாம் எங்கு சென்றாலும் அங்கே 10 பேர் இருந்தாலும் அவர்களின் இதயத்திற்கு சிகிச்சை என் நாவில் நீ பேச வேண்டும். அதுதான் வாழ்க்கை. வஹாபிதுல் குராகாரி, குர்ஆனை ஓதுறவங்களுக்கு அது பாதுகாப்பு. குர்ஆனை ஓதுனா ஹிதாயத்து 100 கிடைச்சிரும், பாதுகாப்பு. அல்லாஹ் சொன்னான், சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் ராத்திரில் ஓதுவாங்க. ஓதுகிற போது வெளியில் இந்த பயிலுங்களை பூரா தூண்டி விட்டு கல்லை தூக்கி எரிப்பாங்க. கல்லை தூக்கி அடிக்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறதை கேட்க வர்றவங்க கூட கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, நோவினை கொடுக்குறாங்க. நபி அவங்கள பார்த்து கொடுக்குற அந்த தொந்தரவால் திருக்குர்ஆனை இரவு நேரத்திலே ரசூல் ஓத முடியாமல் தடை. அல்லாஹ் குர்ஆன் அப்போ தான் இறக்குறான், வைதா கராஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் இனி குர்ஆனை ஓதுகிற போது தாங்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் மத்தியில் ஹிஜாபம் மஸ்தூரா, அல்லாஹ் ஒரு திரையை போட்டுருவான். எப்படிப்பட்ட திரை? இங்கே நீங்கள் இருப்பீங்க, இவங்க இங்கே இருப்பாங்க, கல்லை தூக்குவாங்க, எரியணும், உங்களை பார்க்க முடியாத தடையை போட்டு விடுவோம். ஞாபகம் வையுங்கள், குர்ஆனை ஓதினால் உங்கள் கிட்ட நிற்கிறவர்கள் கூட உங்களை பார்க்க முடியாத தடை. அந்த தடை மனிதர்கள் போட்ட தடை அல்ல, உடைத்து எறிவதற்கு படைத்தவன் போட்ட தடை. சித்திக் நாயகம் உட்கார்ந்து இருக்கிறாங்க மஸ்ஜிதில், வெளியில் காரூண்யசீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தப்பத் யதா இறங்கின நேரம், அபூலகபின் 2 கரமும் நாசமாக வேண்டும் என்று ரப்பு இறக்கி வைத்த காலம். மக்காவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஆயத்துக்களில் அந்த ஆயத்தும் ஒன்று. அந்த நேரம் அவனுடைய மனைவி உம்மு ஜமீல் ஒரு பெரிய பாறைக்கல்லை தூக்கி ஓடி வருகிறாள். உம்மு ஜமீல் ஒரு பெரிய பாறைக்கல்லை தூக்கி ஓடி வருகிறாள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையில் போட்டு மௌத்தாக்கிறணும். அவங்க எங்கே இருப்பார்களோ அந்த இடத்தை நோக்கி வருகிறார். உட்கார்ந்து இருக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருகாமையிலே சித்திக் நாயகம் இருக்கிறார்கள்.
இங்கே இருப்பவர்களில் என் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துகிறேன். நமக்கெல்லாம் இது போன்ற ஒரு ஹிதுமத்துக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், பிள்ளைகளை ஓத வைத்த தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன், அதற்கு தோள் கொடுத்த தந்தையர்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த பணியில் தன்னை முழுக்க அர்ப்பணித்த எங்கள் சங்கை மிக்க உலமா பெருமக்களுக்கும் நிர்வாகத்திற்குமாக சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை மிகப்பெரிய அளவில் அவனுடைய அருளை கொண்டு தேர்ந்தெடுத்திருக்கிறான். இல்லைனாலாம் இந்த ஹிதுமத் செய்ய முடியாது, இந்த ஹிதுமத்தெல்லாம் செய்ய முடியாது. நான் அல்லாஹ்ட்ட கேட்கறது, மௌத் வரைக்கும் இந்த ஹிதுமத்தை பாதுகாத்து கொடுத்துரு, இதில் விட்டு வெளியில் போயிடக்கூடாது, இந்த ஹிதுமத்தை விட்டு நம்ம வெளியில் போகக்கூடாது. எத்தனை ஆயிரம் இதயங்களில் அல்லாஹுவை நினைவூட்டுகிற வாய்ப்பை கொடுக்கிறான் அல்லாஹ். அவனை மறந்த இதயங்கள் அவன் பக்கம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை. உம்மு ஜமீல் வருகிறாள், பாறை கல்லை தூக்கி வருகிறாள். சித்தீக் நாயகத்தை பார்த்து விட்டாள். ஐன சாஹிபுக், எங்கே உங்கள் தோழர் என்று கேட்டான். எங்கே முஹம்மது எங்கே? பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிறாங்க. அபூபக்கர் சொல்லு, யார சூழல்லாம் அவள் பாறைக்கல்லை தூக்கி வந்திருக்கிறாங்க, அந்த கல் பெரிய பாறைக்கல், மண்டையில் போட்டால் உடஞ்சி போயிடுமே அப்படின்னாங்க. இன்னஹா லந்தரானின்னு நாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவலைப்படாத சித்தீக், என்ன அந்த அம்மாவால் பார்க்க முடியாதுன்னாங்க. இன்னஹா லந்தரானி, பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. அபூபக்கர் பயப்படுறார். அந்த அம்மா வந்த உடனே கேட்டாங்க, ஐன சாஹிபு, எங்கே உங்கள் தோழர்? அபூபக்கர் சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பதில் சொல்ல? அவங்க இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் வச்சுட்டு போய் சொன்ன மாதிரி ஆகிடக்கூடாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய கண்ணில் படவில்லை. இன்னஹா லந்தரானி, என்ன பார்க்க முடியாதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் பேசுகிறாங்க, அபூபக்கர் காதில் விழுகிறது, அம்மா காதில் விழல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இங்கே தானே இருந்தாங்கன்னாங்களாம். பதில் அழகாக இருக்கணும் இல்லையா? இங்கே தானே இருக்கிறாங்க அப்படின்னாங்க. இல்லையே அப்படிங்கிறாங்க, இங்கே தானம்மா இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, உன் தோழரை எச்சரிக்கையாக இருக்க சொல், எங்கள் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப குறையெடுத்து வான்மறை இறக்கியதாக சொல்கிறார், இதோ நான் விடமாட்டேன் என்று கொண்டு வந்த பாறைகளை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே அல்லாஹ் சொன்னான், நாம் ஹிஜாபம் மஸ்தூரா ஒய்தா கராத்தல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதினால் உங்களை தாக்க வருபவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பெரிய பாலத்தை நாம் போட்டு விடுவோம்ங்கிறான். எத்தனை பேர் குர்ஆனோடு தொடர்பு பெற்றோம், அழகாக ஓத படித்தோம். எனவே இன்றைக்கு திருக்குர்ஆனை துவக்குகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் துஆ செய்கிறோம், அல்லாஹ் இவர்களை கியாமத் வரைக்கும் இதை பாதுகாக்க தௌஃபீக் செய்வானாக. பாதுகாப்பீர்களேயானால் நீங்கள் வழிதடம் புரள மாட்டீர்கள், இது ஹிதாயத்தை கொடுத்து கொண்டிருக்கும். இருளுக்கு போக மாட்டீர்கள், இது ஒளியை கொடுத்து கொண்டிருக்கும். நீங்கள் நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட மாட்டீர்கள், இது ஷிஃபாவை கொடுத்து கொண்டிருக்கும். எதிரிகளால் நீங்கள் தாக்கப்பட மாட்டீர்கள், இது பாதுகாத்து கொண்டிருக்கும். இந்த 4 விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் பதிவு செய்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். பெற்றோர்களே, நீங்கள் என்ன தவம் செய்தீர்களோ, பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நீங்கள் மனதில் சுமக்க வேண்டும். நாம் ஏன் இன்னும் ஓதாமல் இருக்கிறோம் என்றும் அக்கறை எடுக்க வேண்டும், கவனப்பட வேண்டும். குர்ஆன் ஒரு பெரிய வாழ்க்கை, இது மார்க்கத்தோடு ஒரு அழகிய தொடர்பை அல்லாஹ் இதை கொண்டு நசீபாக்குகிறான். அல்லாஹ்வோடு நீங்கள் பேசணுமா, குர்ஆனை ஓதுங்கன்னு நாங்கள் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதா அறத்தும், நீங்கள் எல்லாம் இப்படி ஒரு நாட்டம் உங்களுக்கு இருந்தால், அந்த தக்கல்லமும் அல்லாஹ்வோடு பேசணுமா, பக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, நீங்கள் பேசுனா அவங்கள்ட்ட பேசுகிறாங்கிறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதோடு நமது ஊர் ஒரு பாக்கியம் நிறைந்த ஊர். இந்த ஊரில் மக்களுக்குமாக நான் சொல்வேன், வந்திருக்கிற தாய்மார்களுக்கும் சேர்த்து, வாழ்க்கை என்பது அழகாக வேண்டும், குடும்பங்களிலே ஒற்றுமை இருக்க வேண்டும், சமூகத்தில் இணக்கம் இருக்க வேண்டும். ஒன்றுபட்ட வாழ்க்கைக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது. இணைந்து வாழ்கிற போது அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கிறான். நீங்கள் சிதறி போவீர்களேயானால் மொத்தமான உங்களுடைய அருள்களும் சிதறி போகும். இன்றைக்கு சமூகங்களிலே வெளிச்சங்கள் இல்லை, ஒரு பரிசுத்தமான உணர்வுகள் இல்லை. இதற்கெல்லாம் காரணம் உள்ளங்கள் தூய்மை பெறாமல் போயிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்கும் பிடிக்கவில்லை என்று சொன்னால் நான் என்ன சொல்வது? வல்லாஹி வல்லாஹி லா யதுகுலுல் ஜன்னா, அல்லாஹ் மீது சத்தியம், சொர்க்கம் போக மாட்டார். 3 தடவை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் யா ரசூலல்லாஹ்,
3 தடவை சொர்க்கம் போக மாட்டார் என்று சொல்வதோடு நிறுத்திவிடாமல் அல்லாவின் மீது சத்தியம் என்று சொல்கிறீர்களே என்று சஹாபிகள் கேட்டபோது அல்லதி லா யமுனு ஜாருஹு பவாயிகா, தன் அண்டை வீட்டார் பக்கத்து இருப்பவர் தன் நண்பர் அவருடைய தொந்தரவில் இருந்து நிம்மதி பெறாமல் இருக்கிறாரே அவர் சொர்க்கம் போக மாட்டார். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களுக்கு நிம்மதி கொடுக்காத வாழ்க்கையா? கியாமத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? அல்லதி பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா யாமுனுல் ஜலீசு ஜலீசா, பக்கத்தில் இருப்பவரை கூட நம்ப முடியாத காலம் உருவாகும். அதுதான் இறுதி நாளின் அடையாளம். நண்பரை நம்ப முடியாது, நண்பரால் நமக்கு நிம்மதி கிடைக்காது. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாம் நடக்குது. ஜமாத்தில் 10 நிர்வாகிகள் இருந்தால் 10 பேருக்கு ஒத்த கருத்து இல்லை. நிர்வாகத்தில் 10 பேர் 10 பேருக்கு ஒத்த கருத்து இருப்பதில்லை. வீட்டில் இருக்கிற 5 அண்ணன் தம்பிகளுக்கிடையே ஒத்த கருத்து வருவதில்லை. எத்தனை பெரிய சோதனை! மகனை ஓத வைக்கவா படிக்க வைக்கவா என்பதில் கணவன் மனைவி தாய் தந்தை தீர்மானிக்கணும். தாய் தந்தைக்கு ஒத்த கருத்து வர்றதில்லை. அம்மா ஓத வைக்கணும்னு சொன்னால் தந்தை படிக்க வைக்கணும் என்கிறார். பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், கணவனும் மனைவியும் ஒத்து போகாவிட்டால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும். வெறும் மக்தப் அல்ல இங்கே நாங்கள் நடத்தும் இந்த பாடம். நாளைய எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய வாழ்க்கை இது. தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய வாழ்க்கை இது. எத்தனை குடும்பங்கள் இன்னும் சரியான இலக்கை நோக்கி பயணிக்க முடியாமல் தாங்கள் தடைபட்டு நிற்கிறார்கள். மக்களின் நலனில் நீங்கள் பாடுபடுகிற போதெல்லாம் அல்லாஹ் உங்கள் நலனில் கவனம் செலுத்துவான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. அல்லாஹ் உனக்கு உதவி செய்துக்கிட்டே இருப்பான், உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டே இருப்பான், உன்னை நிமிர வைத்து கொண்டிருப்பான், உன்னை மிளிரவும் செய்வான். அல்லாஹ் எப்போது நீ உன் சகோதரனுக்கு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம், அவன் நல இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படும் காலமெல்லாம். நமக்கு தான் அந்த ஆசையை வர்றதில்லையே. நிறைய பேர்கள் மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் பிறக்கிறது இல்லை. இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட பெரிய நெருக்கடி இங்கே தான். அரசியலெல்லாம் நான் நெருக்கடியை பேச வரல. வீட்டுக்குள்ளேயே சமூகம் ஒருத்தர் சரியாக புரிந்து கொள்ளாமல் நெருக்கடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபத்தான வாழ்க்கை. விசாலமான மனிதர்கள் இன்றைக்கு தேவை. வெறும் பயான் கட்டிட்டு போயிடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் எது இல்லையோ சரி செய்ய வேண்டும். நாளைய வாழ்க்கை அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும். உங்களுக்கிடையே நீங்கள் சரியாகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் உள்ள நெருக்கம் குறைந்து போகும். எத்தனை குடும்பங்கள் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இவட்ட மார்க்கம் இருக்கிறது, ஆனால் மனைவியோடு அழகாக வாழ தெரியல. எத்தனை வீட்டில் பெண்கள் தினமும் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கணவனால் இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆண் மக்கள் மனைவியர்களால் மிகப்பெரிய சோதனையை சந்திக்கிறார்கள். இன்னைக்கு இதையெல்லாம் நாங்கள் நினைவு கூர்வது, நீங்களே சரியாகவில்லை என்றால் எப்படி நாளைய ஜெனரேஷனை சரியாக்குவது? எங்கே நீங்கள் தடம் பொருள்கிறீர்கள்? நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், அழகான வாழ்க்கை. ஒரு பெண்ணினுடைய அழகுதான் சமூகத்தின் எதிர்காலம். ஒரு பெண் சரியானால் சமூகம் சரியாகும். தாயும் தந்தையும் சேர்ந்து தான் பிள்ளைங்களை ஊக்குவிக்கணும். அப்போ இங்கே நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, சமுதாயம் ஒன்றுபடணும். பள்ளிவாசலில் நிர்வாகத்தில் ஒத்த கருத்து இருக்கணும். பள்ளிவாசல் ஒரு மாதம் ஆரம்பிப்போமான்னா 3 நிர்வாகி பாஸ் பண்ணால் 7 நிர்வாகி அதை ரிஜெக்ட் பண்ணுறான். 10 நிர்வாகிகள் இருக்கிற ஒரு பள்ளிவாசலில் ஒரு மக்தபை துவக்குவோமா என்றால் 3 பேர் ஒப்பீனியன் கொடுக்கிறாங்க, 7 பேர் ஒப்பு கொடுக்கிறது இல்லை. என்ன நிர்வாகம் என்று கேட்கிறேன். அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, ஷரியத்திற்காக நாம் எடுக்கிற முடிவுகளில் ஒன்றுபடுகின்ற நசீபு கூட இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களை ஒரு முறை பரிசீலனை செய்து பாருங்கள். நான் வாழ்வதும் வணங்குவதும் மூச்சு கூட அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி கேட்கறது அல்லாட்ட, நான் அடிக்கடி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் வந்திருக்கிறாங்க முரீதுகள், பயிற்சி மூச்சு பயிற்சி அல்லாஹ் அல்லாண்டு. ஒரு மூச்சு வெளியில் போனால் அல்லாஹ் தான் போகும். உள்வாங்கிற மூச்சு அல்லாஹ் தான். 24 ஹவர் வாழ்க்கை அல்லாஹ்.
24 hour அல்லாங்கிற மூச்சு. ஒரு கால் நம்ம போயிட்டு இருக்கிற போது ரூஹு போனாலும் அல்லாஹ் தான் போகும். அதான் பயிற்சி. ஒரு ஷேக் முரீது கொடுக்கிற பயிற்சி. சமூகத்தில் ஆசைப்படுகிறோம், 1000 விடும் மூச்சுகளில் ஒரு 10 மூச்சு அல்லாஹ்காண்டி விட வேண்டாம். ஒரு பொதுநல சேவையை நோக்கமாக கொண்டு தீர்மானங்கள் நிறைவேறுகிற போது அதை தடுக்கும் மனோபக்குவம் உடையவர்களை நான் உண்மையிலேயே கேட்கிறேன், உங்களுடைய நாடி துடிப்பில் அல்லாஹ் இருக்கட்டும் என்கிறேன். சமூகம் இனி அழகான பயணம் செய்ய வேண்டும். நமது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தின் ஆழத்தில் நமது பிள்ளைகளை கொண்டு நிறுத்த வேண்டும். ஒழுக்கம் சார்ந்து வளர்க்க வேண்டும். அவர்களுக்குள்ளால் அல்லாஹுவின் சிந்தனைகளை வார்த்தெடுக்க வேண்டும். ஒரு நல்ல தாயும் நல்ல தந்தையும் இணைந்தால் மாத்திரம்தான் அது நசீபாகும் என்பதை நீங்கள் உங்கள் மனதில் பதிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில் சின்ன பிள்ளைங்களை அனுமதிச்சாங்க. அன்றைக்கு தாய்மார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் பெண்களை அனுமதித்த போது கொஞ்ச காலம் அனுமதிச்சாங்க. பெண்களை அனுமதித்த போது தங்களுடைய கை குழந்தைகளை, 3 மாத குழந்தைகளை, 4 மாத குழந்தைகளை, 5 மாத குழந்தைகளை அதிகாலை சுபுகு தொழுகைக்கு மஸ்ஜிது நபவிக்கு தூக்கிட்டு வந்தாங்க. மதீனாவின் பனி எப்படி தெரியுமா? மதீனாவின் பனி தாங்க முடியாது, உதரெல்லாம் வெடிச்சு போகும். இப்போ கூட மதீனாவில் பனி வந்தால் உதடு வெடிக்கும், கை வெடிக்கும், அவ்வளோ கடும் பனி. அந்த பனியிலும் 4 மாத குழந்தையை மஸ்ஜிது நபவியில் கொண்டு தொட்டில் கட்டி படுக்க வைத்தார்கள். கேட்டபோது வீட்டில் படுக்க வைக்கலாமே, நீங்கள் தொழுகைக்கு வரும்போது பிள்ளையும் தூக்கிட்டு வரணுமா? அந்த தாய்மார்கள் சொன்ன பதில் வரலாற்றில் கோல்டு எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டது. எங்கள் நோக்கமெல்லாம் எங்கள் பிள்ளைகள் அவர்கள் முழித்திருக்கிறார்களோ தூங்குகிறார்களோ தொட்டிலில் படுக்க போடுவோம். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆன் ஷரீஃபை சுபுகு தொழுகையில் ஓதுவார்கள். அந்த குரல் எங்கள் பிள்ளைகளின் செவிகளில் விழ வேண்டும். 3 மாத குழந்தையை முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் கிராத்தை கேட்க வைத்த அந்த தாய் எங்கே? எங்கள் தாய் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், கடந்து வந்த பாதையை திரும்ப பாருங்கள், நீங்கள் ஜொலிக்கிறீர்கள். இஸ்லாத்தின் மிகப்பெரிய வளர்ச்சியில் இந்த சமூகத்தின் பெண்கள் மறக்க முடியாத இடம். சர்க்காரையாலும் சுபூ தொழ வைக்கிறாங்க. சூரத்து ரூம் ஓதுனாங்க. சூரத்து ரூம் ஓதுனா சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அலிஃப் லாம் மீம் குலிபத்துர் ரூம் ஃபீ அத்னல் அர்த் வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன். பாராசீகத்திற்கு ரோமுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் ரோமர்கள் வேதம் உடையவர்கள், பாராசீகம் நெருப்பு வணங்குறவங்க. இப்போ ரோமர்களுக்கும் பாராசீகத்திற்கும் நடந்த யுத்தத்தில் பாராசீகம் ஜெயிக்குது. அவங்க இணை வைக்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்க. இங்கே வேதம்காரர்களான ரோமர்கள் தோற்று போனாங்க. எங்கேயோ நடக்குது வெற்றியும் தோல்வியும். ஆனால் இங்கே மூமின்களான சஹாபிகளுக்கு மத்தியில் ரோஷத்தை உண்டாக்குவதற்கு இங்கிருந்த இணை வைப்பவர்கள் விழா கொண்டாடினாங்க. ஏன்? வேதம் தோற்று போச்சு, வேதக்காரர்கள் தோற்று போயிட்டாங்கண்டு. நெருப்பணங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் இறங்குது, இன்னும் கொஞ்ச காலத்தில் வேதக்காரர்கள் ஜெயிப்பார்கள். மிம்பாதி கலபிகும் சயகலிபோன். அவங்க தோத்தாங்க, இனி ஜெயிச்சிருவாங்கன்னு நல்லா வசனத்தை இறக்கணும். அதை ஓதுறாங்க உத்தம நபிகள். சஹாபாக்கள் சொக்க சொக்க நின்று கேட்கிறார்கள். என் பெருமான் ஓத கேட்கிற வாய்ப்பு எவ்வளோ பெரிய பாக்கியம். பெருமானாரை விட இந்த உலகத்தில் அற்புதமாக ஓதியவர்கள் யாரும் இல்லை. நபியை விட அஹ்சனு சௌத் அழகான குரல் உடையவர்களும் இந்த மண்ணில் இதுவரைக்கும் வரலையா. அவ்வளோ குரல் பெருமானாருடைய குரல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஹுத்பாவில் நின்னா அந்த ராஜ கம்பீரம் சஹாபாக்கள் விவரிப்பாங்க. நேரம் இல்லைங்க. பெருமானாருடைய கிராத்திற்கு பாருங்க, சஹாபாக்களை சொன்னாங்க, உபய் இப்னு கஅப் இடத்துல போய் கிராத்தை கற்றுக்கங்க ஓதுங்கன்னாங்க. என் இப்னு மஸ்ஊத் ஓதினால் பறவை கூட நின்று கேட்குண்டு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினால் இதயங்களெல்லாம் இழந்து நிற்கும், தன்னை பறிகொடுத்து நிற்கும். பெருமானார் சுபூல ஓதுறாங்க. அது இந்த வசனம் ரொம்ப ரொம்ப இன்பம் சஹாபாக்களுக்கு. பெண்கள் வேற நிற்கிறாங்க. என்ன நினைச்சாங்களோ டப்புன்னு பாதியில் நிறுத்திட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் ஒரு ஜுஸுலாம் ஓதியிருக்கிறாங்க.
ஒரு பெரிய சூறா 10-20 பக்கங்கள் ஓதுவாங்க. இப்போமெல்லாம் நம்ம ஒரு பரீட்சைக்கு அப்படி ஓதுனா கூட அவ்வளோதான். இன்றைக்கி அடுத்த நாள் நம்ம இமாமத்தில் நிற்க முடியாது. தராவியில் ஓதலாமே தவிர சுபூவில் ஓத முடியுமா? நீங்கள் எங்கள் பள்ளிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஒரு சஃப்பு 1.25 சஃப்போடு நிப்பாட்டிடுவேன். 1.5 பக்கம்தான் ஓதுறது. அதுக்கு மேலே எனக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் சுஜூதை கொஞ்சம் நீட்டி ஒரு இஷ்கில் சுபான ரப்பியல் அதையும் சுபான ரப்பியல் ஆலா ஒரு 15 தடவை 20 தடவை ஒரு இஷ்கில் இன்பத்தில் மெய்மறந்து ஓதிட்டா பின்னாலேருந்து சிக்னல் வந்துடும். நம்ம விளங்கிக்கிறணும், சரி ரைட்டு, நம்மளை தூக்குறாங்க மேலே. இந்த நிலை தான் உம்மத்தின் நிலை. உத்தம நபியின் கிராத்துக்கு முன்னால் தன்னை பறிகொடுத்து நின்ற சஹாபிகள் சூரத்து ரூம ரசூல் நிறுத்தின உடனே ரொம்ப மனசு இதாகிட்டாங்க. அவர் ஆசை இருந்துச்சு நாங்கள் சஹாபாக்கள் 2வது ரக்காத்தில் ஓதுவார்கள் என்று. 2வது ரக்காத்துக்கு எழுந்திரித்த ஏந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுறாங்க. சுபூவில் ஓதி சலாம் கொடுத்தாங்க. சஹாபாக்களுடைய முகத்தை பார்க்குறாங்க, பெரிய பரபரப்பு, எதிர்பார்ப்பு. ஏன் நபி அப்படி செய்தாங்க? இமாம் புகாரி அந்த ஒத்த வரி செய்தி எழுதுவார், நான் தொழுகையிலே நிற்கிறேன், வாரத்து பெருமானா சொன்னார், நான் தொழுகையிலே நின்று இப்படி நாடினேன், உத்தவ்வில ஃபீஹா, நீண்ட சூறா ஓத வேண்டும் என்று நின்றேன். அங்கே ஒரு குழந்தையை கொண்டு வந்த தாய் அதை படுக்க வைத்திருக்க அந்த பிள்ளை அழ ஆரம்பித்து விட்டது. அந்த பிள்ளை அழுதபோது தாயின் உள்ளம் என்ன பாடுபடுமோ அதை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை. தாயின் மீது அன்பு காட்டி நான் நிறுத்தினேன். நான் புள்ள மேலே அன்பு தாய்க்கு, தாய் மேலே நான் அன்பு காட்டுறேன். ஏன்னா அந்த தாய் ஆசையாக கேட்கணும்னு நினைக்கிறாங்க. புள்ள அழுத உடனே பெருமானார் நீட்டுறாங்களே, என் புள்ள அழுகுதேன்று தாய் மனசு பாடுபடுமே. ரஹமத்தன், அந்த தாயின் மீது இரக்கம் காட்டி நான் நிறுத்தினேன். இங்கே 3 மாத 4 மாத குழந்தைகள் பள்ளிவாசலில் அழுனா நம்ம இன்னைக்கு உள்ள கொண்டு விட மாட்டோம். அனுமதிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்கள் கொண்டு வந்தாங்க, சொன்னாங்க, எங்கள் இதயம், எங்கள் பிள்ளைகளின் இதயம் முதல் காலையின் துவக்கம் ரசூலின் கிராத்தை கேட்கணும். அப்படி கேட்டு வளர்ந்தவர்கள் தான் மதீனத்து அன்சாரி சஹாபிகள். உலகத்திற்கே இன்றைக்கு பாக்கியத்தை சேர்க்கிறார்கள். எனவே சிறப்பான இந்த நேரம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நமது பிள்ளைகள் இங்கே திருக்குரானை துவக்கி இருக்கிறார்கள், இப்போது துவங்க இருக்கிறார்கள். பல பிள்ளைங்க முடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல சந்திப்பு. இந்த சந்திப்பு இன்னும் வளர்வதற்கும் நாளை பெருகுவதற்கும் அடுத்த தலைமுறைகளில் கொண்டு சேர்ப்பதற்கும் நமக்குள்ளே சில கட்டுப்பாடுகள் தேவை இருக்கிறது. சமூகம் ஒன்றுபட வேண்டும், நிர்வாகம் ஒத்துழைக்க வேண்டும், ஜமாத்து இணைந்து செயல்பட வேண்டும். இதற்கு மேலால் தாயும் தந்தையும் பிள்ளைகளை உருவாக்குவதற்கும் வளர்ப்பதற்கும் மார்க்க தொடர் அவர்களை கொண்டு மேல் உயரத்தில் நிறுத்துவதற்கும் 2 பேரும் ஒத்த கருத்தில் வாழ வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணாமல் போனால் அடுத்த தலைமுறையும் மகிழ்ச்சி இழந்தே வாழ்ந்துவிடும். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியம் நிறைந்த திருக்குர்ஆனை நமது வாழ்க்கையின் வெளிச்சமாக்கி தருவானாக. நாம் விடும் மூச்செல்லாம் அவன் நினைவில் விட வைப்பானாக. எழும் பேச்செல்லாம் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. இதற்கு பாடுபட்ட எங்கள் அருமையான உஸ்தாதுமார்கள், மரியாதைக்குரிய உலமாக்கள், இதை கண்காணிக்கிற உலமாக்கள், இதற்கென்று ஒரு பெரிய முயற்சியில் அவ்வப்போது மஷ்வராவின் பின்னணியில் இதை இத்தனை அழகுபட ஒன்றுபடுத்தி இருக்கிற சங்கை மிக்க ஆலிம்கள், அதற்கு தோள் கொடுக்கும் நிர்வாகிகளுக்கெல்லாம் நான் ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன். இன்னொரு பக்கம் அல்லாஹுவால் உங்கள் மீது ஒரு கருணை பார்வை விழுந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் மனதில் கொள்வீர்களேயானால் நம்முடைய சக்தி மௌத்தாகும். அல்லாஹ்வின் குதிரத்து வெளிச்சமா. அதான் இங்கே அவன் ஒரு பெரிய ஏற்பாடு செய்திருக்கிறான். அவன் மீது வைத்த கருணையால் இந்த ஏற்பாட்டில் நம்ம பேரை சேர்த்து வச்சுட்டான். அல்லாஹ் நம்மளை கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டான். நம்மளை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான் அல்லாஹ். நான் அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்தேன். இப்படி ஒரு இடத்திற்கு என்னையும் பிடிச்சி நீ அனுப்புறியறப்ப என் மேலேயும் உன் பார்வை அழகாக விழுந்திருக்குண்டு அசல் அங்கே வந்து பார்த்துட்டு ரப்புக்கு துவா நன்றி செலுத்தினேன். ஒரு பெரிய மஜ்மா, இது அழகான மஜ்மா. இவர்கள் நாளை உருவாகி திருக்குர்ஆனை தினமும் ஓதினால் நம்ம மௌத்தா போன பின்னாலும் நம்ம கபரு பிரகாசமாயிட்டு இந்த திலாவத்தை நமக்கு வந்து சேரும். அல்லாஹும் ரசூலும் சொன்ன செய்தி.
அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக, நோயில்லா வாழ்வை தருவானாக, குன்றா சுகத்தை தருவானாக, நிரப்பமான ஈமானை தருவானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுகிலும் இரக்கமுள்ள ரப்பு பறக்க செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் நமது பிள்ளைகள் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் தழும்பி வாழச் செய்வானாக. நபியின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. குழந்தை பாக்கியத்தோடு வாழச் செய்வானாக. இந்த இல்லற வாழ்வு சொர்க்கத்திலும் தொடங்கி தொடரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக திருக்குரான் ஓதுகிற எங்கள் பிள்ளைகளின் துஆ, உயிரோட்டமான உலமாக்களின் துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.